வரலாறு காணாத வகையில் கரூர் பரமத்தி பகுதியில் கடந்த 10 தினங்களாக 110 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வருகிறது. இதனால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், அதிக அளவிலான வெப்பம் காரணமாக மக்கள் என்னென்ன பாதிப்புகளை சந்திக்கிறார்கள், அதனை பாதுகாத்துக் கொள்ள என்னென்ன நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்து வருகிறார்கள்? வரலாறு காணாத வகையில் கரூர் மாவட்டத்தில் கடந்த 10 தினங்களாக 110, 112, 114 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வருகிறது. குறிப்பாக 47 ஆண்டுகளுக்கு முன்பாக இதேபோல் 108 டிகிரி அதாவது வெயில் பதிவானது. தற்போது இந்த ஆண்டு அதிகமாக பதிவாகி வருகிறது. என்ன காரணம் என்றால், கரூர் மாவட்டத்தில் 4% மட்டுமே மரங்கள் உள்ளது. அந்த 4%களிலும் 2% ஒரே பகுதி கடவுர் பகுதியில் உள்ளது. மீதி உள்ள 2% மாவட்டம் முழுவதும் உள்ள மரங்கள் தான் உள்ளது. குறிப்பாக 4% மட்டுமே கரூர் மாவட்டத்தில் மரங்கள் உள்ளது. மேலும் இந்த பகுதியில் அதிகமாக கல்குவாரி செயல்படுவதாலும் இதுபோல் வெயில் அதிகமாக வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த பகுதியில் காப்பரமத்தி அருகே கார்வழி பகுதியில் ஒரு விவசாயி இருக்கிறார். அவங்களிடம் கேட்கலாம். சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் நம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் கருத்துக்களை கேட்கலாம். அம்மா வணக்கம். இந்த பகுதியில் எப்படி வெயில் அடிக்குது? நீங்க என்ன பண்றீங்க? தண்ணிக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்க? தண்ணிக்கு தான் பெரிய பிரச்சனைங்க. அதுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு உதவி செய்யுங்க. வெயில் எப்படிமா இருக்கு? வெயில் தான் 114ங்களா 12 டிகிரி இருக்குதுங்க. ஆடு மாடெல்லாம் வெளியில ஓட்டு போறீங்களா? வெயில் எங்கேயும் போறது இல்லைங்க. தோட்டத்திலேயே இருக்குதுங்க ஆடு மாடு. பஞ்ச பேஞ்சு வைக்கி கடல் கொடி ஓடணும், பாது வணிக்கிட்டு இருக்கிறோம். வேற ஒன்றும் பண்ண முடியலைங்க. வெளியே போறதுக்கு இல்லைங்க எங்கேயும். இப்ப நீங்க அதிகமா இந்த பகுதியில வெயில், அதாவது குறிப்பாக இந்த பகுதியில அதிகமா வெயில் வர காரணம் என்னங்க? இந்த அதாங்க கல்குவாரி தான். கல்குவாரி அதிகமுங்க. கல்குவாரினால ரொம்ப பாதிப்பு அடைகிறோம். அதனால ரொம்ப சிரமங்க. கல்குவாரி மரம் இல்லை. கல்குவாரினால ரொம்ப போக்குவரத்து, புகை, கல்குவாரி ரொம்ப அதிகம். அதனால கல்குவாரி தாங்க ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. வெயில் ரொம்ப அதிகங்க, சமாளிக்க முடியல. இப்போ பாருங்க எவ்வளோ பெருவர்த்து எவ்வளோ ரொம்ப சிரமத்தில் இருக்கான். கொஞ்சம் எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இந்த பகுதியில் அதிகமாக மரங்கள் இல்லாத காரணம் என்னங்க? எதனால? இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான கல்குவாரிகள் செயல்படுது. பரமத்தி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தென்னிலை, குப்பம், கார்வழி பகுதியில். இதில் அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50-60 குவாரிகள் செயல்படுது. அனுமதியோடு இருக்கக்கூடிய குவாரிகளுமே பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் வெட்ட சொன்னா 300 மீட்டர் வெட்டி எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது என்னன்னா, இந்த பகுதியில் அதே மாதிரி பசுமை வளங்கள் வைக்க சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 300 குவாரியும் பசுமை வளம் வச்சிருந்தா இந்த பகுதி பச்சை பசையல் இருக்கும். கிட்டத்தட்ட 50% பசுமை இருக்கணும். ஆனா ஒரு குவாரியில கூட ஒரு மரம் கூட வச்சது கிடையாது. அந்த பாதிப்பு இந்த தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா இந்த 3வது இடத்துல இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகளினால்தான். குவாரிகள், கிரசர்கள், எம்சாண்ட் ஆலைகள் இது போன்றதுனால, தார் பிளான்ட், இது மாதிரி பல்வேறு விதமான விதிகளை மீறி செயல்படக்கூடிய ஆலைகள்னால தான் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. இந்த நிலை நீடித்தால் பரமத்தி ஒன்றியம் மக்கள் வாழ தகுதி இல்லாத இடமாக மாறிவிடும். பாலைவனத்தில் கூட வாழ முடியும். இன்னைக்கு குவைத்தில் கூட செயற்கை மலையை உண்டு பண்ணி தண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா இங்க அதை பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இந்த பக்கம் இயற்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே நம்ம வாழ முடியும், இல்லைன்னா வாழவே முடியாது. மக்கள் அனைவரும், அதாவது விவசாயத்திற்கு ஆதரவாக இந்த அரசு இருக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை. தொழில் வளர்ச்சி வேணும். அதுக்காக விவசாயத்தை அழிச்சு பணத்தை வச்சுட்டு அவனு சோறு நீங்க முடியாது. 10 ரூபா இருந்தாலும் உணவு இருந்தா மட்டும்தான் சாப்பிட முடியும். இங்க பணத்தை சம்பாதிக்கிற ஒரே குறிக்கோளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் தமிழ்நாடு அரசு விதிகளுக்கு உட்பட்டு குவாரிகளை இயக்க செய்யணும், பசுமை வளங்களை அதிகமாக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ரோடு போடுறேன்னு சொல்லி இந்த ரோட்ல இந்த கார்வழி பகுதியில் இருக்க ரோடு மிகப்பெரிய அளவில் போட்டிருக்காங்க. இது எம்டிஆர் சாலைன்னு மாத்திருக்காங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டிட்டாங்க. ஒரு மரம் வெட்டினா 10 மரம் வைக்கணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது. இன்னைக்கு வரல ஏதாச்சும் ஒரு மரம் வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. ஒரு மரம் வைக்க கிடையாது. நீங்க கோயம்புத்தூர் ரோடு பாருங்க, எத்தனை மரத்தை வெட்டிருக்காங்க? ஒரு மரம் வைக்க கிடையாது. இப்ப ஈரோடு ரோட்ல இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையும் வெட்டிட்டாங்க. எங்க வைக்க போறாங்க மரம்? 25 ஆண்டுகள் ஆகுது. மதுரை பைபாஸ் சாலையில் வைக்க 2 சைடும் வெட்டப்பட்ட மரங்கள் குடை போல் இருக்கும். அப்படியே போனா அந்த வெயில் காலத்துக்கு போனா அப்படியே நிழலா இருக்கும். அப்படியே ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போலாமான்னு இருக்கும். அந்த அளவுக்கு இருந்த மரங்களை எல்லாம் இன்னைக்கு வெட்டி அழிச்சிட்டாங்க. வெட்டி அழிச்சு விட்டு சும்மா லட்சக்கணக்கான மரங்களை வைக்கிறேன்னு சொல்லி அரசு செலவழிக்கிறத ஒழிய எங்கேயும் மரம் வச்சதா சரித்திரமே கிடையாது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.